தமிழ்நாடு முழுக்க எல்லாத்துக்கும் ஒரே சின்னமாக கொடுக்க போகிறாங்களா, அல்லது ஒரு தொகுதிக்கும் சின்னத்தை மாற்றி மாற்றி கொடுக்க போகிறாங்களா? அதுக்கும் ஆமாம், அதுவும் உண்டுல்ல. ஏன்னா இவங்க வந்து இன்னும் அங்கீகரிக்கப்படாத கட்சி. இப்போ புதுசாக வந்திருக்காங்க. புதுசாக வந்த கட்சிக்கு வந்து தமிழ்நாடு முழுக்க ஒரே சின்னம் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இங்கே வந்து சென்னையில் இங்கே ஒரு 4 தொகுதியில் ஒரு சின்னம், அங்கே ஒரு சின்னம், அங்கே ஒரு சின்னம் மாற்றி மாற்றி ஒரு 20 சின்னத்தை கொடுக்கலாமே. அப்போ விஜய் வந்து அவர் முகத்தை போடலாம், போஸ்டர் போடலாம், எல்லாம் போடலாம். இந்த சின்னத்தை என்ன சின்னத்தை நீங்கள் வந்து அப்ரூவ் பண்ண போகிறாங்க? தமிழ்நாடு முழுக்க ஒரே சின்னமா, அல்லது சின்னத்தை மாற்றி மாற்றி போட போகிறாங்களா அப்படின்னு இதெல்லாம் வந்து ஏகப்பட்ட கன்ஃபியூஷன். இதெல்லாம் போக இப்போ திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், 2 தான் இங்கே மேஜர் பிளேயர்ஸ். அவங்க என்ன செய்வாங்கன்னா, உதாரணத்துக்கு வந்து இப்போ நான் வந்து சும்மா சொல்கிறேன், விருகம்பாக்கம் தொகுதியில் நான் வந்து வேட்பாளராக நிற்கிறேன் அப்படி வச்சுங்களேன். என்னை வந்து பேரம் பேசுறதுக்கு இந்த 2 கட்சியும் வந்துடுவாங்க. திமுக, அதிமுக. ஆமாம், திமுக, அதிமுக, சில நேரங்களில் வந்து பிஜேபி எல்லாம் வந்துடுவாங்க. ஸோ மேஜர் பிளேயர்ஸ் திமுக, அதிமுக. அவங்களுக்கு அதிமுக ஜெயிக்கிற மாதிரி ஒரு இடத்துல வந்து நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு 2 லட்சம் ஓட்டில் வந்து 10% 20,000 ஓட்டு, 26,000 ஓட்டு, நான் ஒரு 26,000 ஓட்டு நான் வாங்கிட்டேன்னா திமுக ஜெயிச்சிரும் அப்படின்னு ஒரு நிலைமை வந்து வச்சுங்களேன். அதிமுக என்னை கூப்பிட்டு வந்து, இந்தாங்க ஒரு 50 லட்ச ரூபா, ஒரு 5 கோடி ரூபா தர்றேன், 2 கோடி ரூபா தர்றேன், 1 கோடி ரூபா தர்றேன், கொஞ்சம் அப்படி லேசாக ஒதுங்கிக்கங்க, வேலை செய்யாதீங்க அப்படின்னா நான் பாட்டுக்கு சரி வாங்கிட்டு ஒதுங்கிறது உண்டு. அதாவது அங்கே பூத் ஏஜென்ட்ஸில் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் தனித்தனியாக கூப்பிட்டு வச்சு இந்த ஒரு 50,000 20,000 காசை கொடுத்து கொஞ்சம் அமைதியாக இருங்க, யாருக்கும் வந்து லிட்ரேச்சர் லீஃப்லெட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாதீங்க, பிரச்சாரம் பண்ணாதீங்க, கொஞ்சம் அடக்கி வாசிங்க, சரக்கு போடுங்க, ஜாலியாக இருங்க. சரக்குன்னு எல்லாரும் சரக்கு போடல, அப்போ எல்லாத்தையும் ஆசை வார்த்தை காமிச்சு அப்படியே படுக்க போடுறது இருக்குல்ல, அமைக்க விடுறது. அது திமுகவும் செய்யும், அதிமுகவும் செய்யும். இதே இது திமுகவில் உள்ள ஆட்களை வந்து அதிமுக செஞ்சால் இங்கே வந்து இருக்கிற ஏற்கனவே லோக்கல் இருக்கிற ஸ்ட்ராங்காக இருக்காங்களா, அவங்க எதிர்த்து நிற்பாங்க. அதிமுகவோட பூத் ஏஜென்ட் இந்த ஆட்கள் வேட்பாளர் அவங்க சம்மந்தப்பட்ட ஆட்கள்கிட்ட வந்து திமுக செஞ்சால் இவங்க ஸ்ட்ராங்காக நிற்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து எத்தனுக்கு எத்தனை, அதனால் யாரையும் பண்ண முடியாது. ஆனால் இது வந்து இப்போ புதுசாக வந்திருக்காங்க. புதுசாக வந்தோடனே சிலர் என்ன செய்வாங்கன்னா, நான் வந்து இதில் வந்து போட்டி போட்டேன்னா என்ன விலை பேசுவாங்க, எனக்கு ஒரு 2 கோடி ரூபா கிடைச்சா நான் வந்து ஹாயாக செட்டில் ஆகலாம் அப்படிங்கிற இடத்துல கூட்டம் உண்டுங்க. அப்படி வேலை போயிட்டாங்கன்னா எத்தனை இடத்துல வந்து நீங்கள் கட்டுப்படுத்துவீங்க? ஏன்னா ரொம்ப முக்கியமாக இங்கே கேள்விப்படுறது, நான் கேள்விப்பட்டது தான், அது வந்து எந்தளவுக்கு உண்மையிலாம் தெரியாது.